பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Kings chapter 5 verse 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியிலே நாகமானை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு அந்நிய ஜாதியான், அசீரிய படைத்தலைவன். அவனுடைய சரீரம் முழுவதும் குஷ்டரோகம், உள்ளே குஷ்டரோகம், ஆனால் வெளியிலே படைத்தலைவன் அந்த உடை அணியும் பொழுது அது தெரியாது. இப்படி ஒரு உள்ளும் வெளியும் 2 விதமான வாழ்க்கையை சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் இடைபடுகிறார். அவனை கர்த்தர் எலிசாவினிடத்திலே கொண்டு வருகிறார். அவன் என்ன யோசிக்கிறான் என்றால், எலிசா தீர்க்கதரிசி வெளியிலே வந்து அவன் மீது கையை வைத்து அவனை தடவி அவனை சுஸ்தமாக்குவார் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய யோசனை, நம்முடைய புத்தியை எப்போதும் நம்ம உபயோகிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறத கேட்கும்போது கடினமாக இருந்தாலும் அதுக்கு முழுசு ஒப்பு கொடுக்கணும். நாகமானுக்கு அதை செய்வதற்கு முடியவில்லை. பாருங்கள், ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் படைத்திருக்க முடியும். ஆண்டவர் இருந்த அற்புத சக்திக்கு ஒரே நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், சந்திர சூரியன் நட்சத்திரங்கள், பூமியின் கொடி வகைகள், பூண்டுகள், எல்லாவற்றையும், மலைகள், வானத்தில் இருக்கிற சேனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே நாளில் உண்டாக்கியிருக்க முடியும். ஆனால் காட் ஹேஸ் அ பிளான். கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒழுங்கு உண்டு. முதல் நாளில் இதை படைக்கணும், 2வது நாளில் இதை படைக்கணும், 6வது நாளில் மனிதனை உண்டாக்கணும், 7வது நாளில் ஓய்ந்திருக்கணும்னு கர்த்தருக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அதே போல தான் நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரமாணங்களை கொடுக்கிறார், ஒழுங்குகளை கொடுக்கிறார். அந்த ஒழுங்குக்கு நம்ம முதல்ல உட்படுகிறோமான்னு பார்ப்பார். நாகமானுக்கு அந்த ஒழுங்கு தெரியாது. அவன் அந்நிய ஜாதியான். அவன் நினைக்கிறது, ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதை வைத்து நம்ம எல்லாவற்றையும் வாங்கிடலான்ட்டு வர்றான். ஆனால் அங்கே முதலாவது அவனுக்கு கற்பிக்கப்படுகிறது என்ன தெரியுமா? இஸ்ரவேலிலே ஒழுங்கு உண்டு. அந்த 1 2 3 4 5 7 தடவை முங்கு. 7 தடவை எதை குறிக்கிறது? 1 2 3 4 7 தடவை பூரணமாக உன்னை ஒப்பு கொடுக்குறியா, கீழ்ப்படுறியா? 7வது தடவை நீ முங்கி எழும்பும்போது சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல. சகோதரனே, சகோதரியே, இன்னும் எந்தெந்த ஒழுங்குகளுக்கு நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார்ல, ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார்ல, உங்களை சுத்தமாக்கும்படியாக விரும்பி செய்கிறார்ல, உங்களுக்கு சிறுபிள்ளையின் மாம்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார்ல, அவர் ஆசீர்வதிக்க நினைக்கும் போது நீங்கள் ஏன் ஒழுங்குக்கு மாறக்கூடாது? அந்த ஒழுங்குக்கு உங்களை உட்படுத்துங்க, தாமதிக்காதீங்க. நாகமான் உடனே ஒப்பு கொடுத்தான்ல, உடனே அதுக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்கள், அவன் ஒப்பு கொடுத்தோன்னே காரியம் எப்படி தெரியுமா முடியுது? அதற்கு பிற்பாடு அவனே ஒழுங்குள்ளவனாக மாறுறான். என்ன ஒரு அழகான காரியம்! இந்த நாகமான் முதல்ல வந்தப்போ நான் நினச்சதை எலிசா செய்யணும்னு நினச்சவன், இவன் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறணுன்னு எலிசாட்ட முதல்ல அவன் ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு கேட்கிறான். என்னுடைய எஜமான், அதான் அசீரிய ராஜா, இந்த ரிமோன் கோவிலுக்கெல்லாம் போவார். அப்போ அவர் கோயிலில் சிலைக்கு முன்னாடி வணங்குவார். அப்போ நான் கூட நின்று அவருக்கு கை கொடுத்து அவரை இறக்கும்போது நானும் குனிகிற மாதிரி இருக்கும். அதை உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிப்பாராக. பாருங்கள், ஒழுங்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தானாக மாறுறான் பாருங்கள். அதை இவன் இப்போ கேட்கணுன்னு அவசியம் இல்லைல்ல, கேட்குறான். அடுத்து இன்னொன்று கேட்குறான், இந்த தேசத்திலேருந்து 2 பூதி மண் எடுத்துகிட்டு நான் போகிறேன்,
ஏன்னா எங்கள் ஊரில் போய் நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறதுக்கு, நான் பலி செலுத்துறதுக்கு இந்த மண்ணை நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த மண்ணில் நான் செலுத்தக்கூடாது. கண்ட இடங்களிலும் உன் சர்வாங்க தகன பலியை இடாதுன்ற பிரமாணத்துக்கு அவன் உட்படுறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரமாணத்துக்கு உட்படுங்கள், தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படுங்கள், வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் மாறலையோ மாறிடுங்க. இந்த காலை வேளையில் கண்டிப்பாய் கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாகமானின் மாம்சத்தை சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்ற உங்களால் கூடு ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதத்துக்காக, ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, கர்த்தர் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய், ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க முழுவதும் உங்கள் பிரமாணத்துக்கு உட்படட்டும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுக்கட்டும்ப்பா, அபிஷேகம் பெறாதவங்க பெறட்டும்ப்பா, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும்ப்பா, நற்கிரியைகளை பெருகட்டுமப்பா, ஜெயஜீவியம் செய்யட்டும்ப்பா, வேறுபடுத்தி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேவன் இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாமதிக்காமல் அதை செய்ய உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் தருவாராக. ஆமென்.